வாக்குகள் விற்பனைக்காக புரட்சிகரமான மாற்றம் எப்படி வரும்? தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்னு தேர்தல் களை கட்டி வருது. இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க் நிகழ்ச்சியில் விஐபி வேட்பாளர்களுடைய தொகுதி நிலவரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அன்புமணி, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஒதுங்கிவிட்ட நிலையில் அதிமுகவோட சேர வேண்டும் அப்படின்னு டாக்டர் ராமதாசனுடைய நிலைப்பாட்டிற்கும் பாஜகவுடன் சேர வேண்டும் அப்படிங்கிற அன்புமணி நிலைப்பாடும் மோதலுக்குள்ளானதே காரணம் அப்படிங்கிற பேச்சு அடிபடும். அப்படிங்கிறதால டாக்டர் அன்புமணியின் மனைவி சௌமியா அவர்களை தருமபுரியில் போட்டியிட வச்சிருக்காரு அன்புமணி அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமா பாமக வலுவான தொகுதியாக இருக்கக்கூடிய தருமபுரியில் இது நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வாக்கு வித்தியாசம்தான் பிரச்சனையை தவிர தொகுதி வெற்றி என்பது பிறகுதான் என்பதே பாமகவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு தெரியுது. தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி வேட்பாளராக அமமுக சார்பில் போட்டியிடுறார். குக்கர் சின்னம் என்பது சென்டிமெண்டாக அவர் நினைக்கக்கூடிய நிலையில அதே சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் எதிர்த்து இவரது சீடர் அப்படின்னு சொல்லப்பட்ட சசிகலாவின் விசுவாசி அப்படின்னு அறியப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் போட்டியிடுறார். ரெண்டு பேருமே கள வேளையில சிறந்தவர்கள் என்பதும் ஓபிஎஸ்ஐ ராமநாதபுரத்தில் வெற்றி பெற வைக்க செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு டிடிவி தரப்பு கூறியதாலும் இந்த முடிவு அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாருபாலா தொண்டைமான் அவர்கள் நிறுத்தும் டிடிவி விரும்பினாலும் பாஜக அதை எதிர்த்து குரல் எழுப்பியதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ்ல இருந்து வந்தவர்களை பாஜக ஏற்க மறுப்பது இதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. விஜயதரணியை பெண்டிங்கில் வைக்கவும் குஷ்புவை களமிறக்க தயங்கியதும் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. கன்னியாகுமரியை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் நிறுத்தப்பட காரணம் பணமும் வாக்கு கணக்குகளும் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையும் கடந்த முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய நிலத்தை ஆக்கிரமித்து பொது சாலையை உருவாக்க முயன்றதன் காரணமாக தோல்விக்கு காரணம் அப்படின்றாங்க. குமரியை பொறுத்தவரை பாஜகவா அல்லது திமுகவை என்கிற இருமுனை போட்டி தான் பலமாக நிலவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் நிறுத்தப்பட்டதே அதிமுகவினர். ஆனால் சிவகங்கை தொகுதியில் வலுவாக இருக்கக்கூடிய யாதவ் சமூகத்தினரை குறிவைத்து தேவநாதனை நிறுத்தியிருக்கிறது பாஜக. வாக்குகள் பிரிவதால் தெம்பாக இறங்கியிருக்காராம் கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரம் பொறுத்தவரை சிவகங்கை தொகுதியில திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிலும் பல திட்டமிடலாம் இருக்கு, பல பிளான்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியா இருக்கு. கர்நாடகாவிலும் ராஜஸ்தானிலும் காங்கிரஸ் வெற்றிக்கு வியூகம் வகுத்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் இந்த தொகுதியில நிறுத்தியதன் மூலம் சாதி அடிப்படையில சசிகாந்த் ஒதுக்கப்பட்டிருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. மக்களவை பொறுத்த வரைக்கும் சாதி மதத்திற்கு அப்பால் தனக்கு என்ன லாபம் என்றே பார்க்குறாங்க. இதன் விளைவாக தான் வாக்கிற்கு பணம் என்பது விளையாட தொடங்கியிருக்கிறது. மக்கள் மனம் மாறினால் அரசியல் கட்சிகளின் முடிவுகளும் மாறும். ஆனால் வாக்குகள் விற்பனைக்கு என்றாகிவிட்ட நிலையில் முடிவுகளும் மாற்றங்களும் புரட்சிகரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்கள் தான் ஏமாளிகளாக இருக்க முடியும்.